இந்தியன் சினிமாலேயே நிறைய காசு செலவு பண்ணாம ரொம்ப கம்மி பட்ஜெட்ல நிறைய நல்ல படம் எடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஆனால் இவங்களோட பட்ஜெட் வேணா கம்மியாக இருக்கலாம், இவங்க கொடுக்குற கண்டென்ட்டும் அதுக்கு இவங்க போடுற எஃபோர்ட்டும் வந்து ரொம்பவே பெருசு. ஏன் தமிழ்லேயே ஒரு சின்ன பட்ஜெட் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உடனே இந்த படத்தை வந்து மலையாளம் மாதிரி சூப்பராக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி தமிழ் படத்தில் இல்லாதது மலையாள படத்தில் என்னதான் இருக்கு, இந்த மலையாளிஸ் அப்படி புதுசாக என்னதான் பண்ணுறாங்க, இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ முடியும் போது நம்ம கிட்ட இல்லாத இவ்வளோ விஷயம் வந்து மலையாளம் இருக்கான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரைட்டிங். எல்லா படத்துக்குமே வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது தமிழில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையாடா அப்படின்ட்டு நீங்கள் என்ன கேட்கலாம். ஆனால் மலையாளம் அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா மலையாளத்தில் ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு தனியாக ரைட்டர்ஸ் இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க பண்ணுற எல்லா படத்துக்குமே வந்து ரைட்டர்ஸ் தனியாக வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதி கொடுத்துருவாங்க. அந்த எழுதி கொடுத்த அந்த ஸ்க்ரீன் பிளேவை டெக்னிக்கலாக எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் டிரெக்டர்ஸ் தனியாக வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ இங்கே ஒரு வேலையை 2 பேர் பிரித்து பண்ணுறதுனால அவுட்புட் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஆனால் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்டர்ஸ் தான் வந்து கதையும் எழுதி டைரக்டும் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு வேலையை ஒருத்தரே பண்ணுறதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஸோ தமிழில் நிறைய ரைட்டர்ஸ் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸும் ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணி வேலை பார்த்தாங்கன்னா இன்னும் நிறைய நல்ல படங்கள் வரும், நிறைய ஒர்க் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட், பிளாட். இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் தனியாக இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்டான பிளாட் இருக்கிற படங்கள் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இருள் அப்படின்னு ஒரு ஃபகத் ஃபாசிலோட படம் இருக்குது. அந்த படத்தில் மொத்தமாகவே 3 கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த படம் முழுக்கவே வந்து ஒரு பங்களாவில் ஒரு நைட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ணிக்கை வரைக்கும் ரொம்ப த்ரில்லிங்காக அதை என்கேஜிங்காக அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இதே மாதிரி ஜல்லிக்கட்டு, ஜோர்ஜி, ரோமான்ஸ்னு டிஃப்ரெண்டான பிளாட் இருக்கிற நிறைய மலையாள படங்கள் இருக்கு. தமிழ்லையுமே வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ்ல வந்து நிறைய டிஃப்ரெண்டான பிளாட் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு. அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதின ரைட்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே எழுத சொன்னோம்னா அவங்க கிட்டே வந்து நமக்கு நிறைய டிஃப்ரெண்டான பிளாட் இருக்கிற படங்கள் வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட், ஆக்டர்ஸ். மலையாளம் இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய ஜெம்மே அவங்களோட ஆக்டர்ஸ் தான். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணுறதுக்கு இப்போ டொவினோ தாமஸ், ஃபகத் ஃபாசில், பிருத்திவிராஜ்னு நிறைய வெர்சடைல் ஆக்டர்ஸ் வந்து மலையாளத்தில் இருக்காங்க. ஏன் இவங்களெல்லாம் விட 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மம்முட்டி சார் வந்து இன்னும் படங்கள் பண்ணுறாரு. அவரோட ரீசெண்டான படங்களான இந்த காதல் போர், பிரம்மயுகம், கண்ணூர் ஸ்காட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக அவ்வளோ டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸாக அவர் பார்த்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் தமிழில் வந்து கமல் சாருக்கு அப்புறம் விக்ரம் சார், தனுஷ் சார், அப்புறம் விஜய் சேதுபதினு நிறைய நல்ல வெர்சடைல் ஆக்டர்ஸும் இருக்காங்க. இவங்களும் மலையாளம்ல இருக்கிற மாதிரி நிறைய வைடான வித்தியாசமான ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட், அவங்க படத்தில் இருக்கிற ரியலிசம் தான். மலையாள படங்கள் வந்து மோஸ்டாகவே லைவ் லொக்கேஷனில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கும்பலகிரி நேச் படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து சின்னதாக ஒரு நதி இருக்கும், அந்த நதி பக்கத்தில் ஒரு வீடு. ஸோ ஒரு போட்டை வச்சு அந்த நதியில் ட்ராவல் பண்ணி தான் அந்த வீட்டுக்கு போக முடியும். இதை வந்து ரொம்ப யதார்த்தமாக அழகாக வந்து அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய யதார்த்தமான படங்கள் வந்து மலையாளமில் வர்றதுனால நம்மளால ரொம்ப ஈஸியாக வந்து அந்த படங்களோட வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது, நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. தமிழ்லையும் வந்து கடைசி விவசாயி, கூழங்கள்னு ரொம்ப யதார்த்தமான படங்கள் இருக்கு. அதே மாதிரி நிறைய படங்கள் வந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலி மலையாள மூவிஸை தமிழ்கிட்டேருந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறது அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட அந்த டேஸ்ட் தான். ஏன்னா இங்கே ஒரு ஸ்டார் ஆக்டர் இருந்தாருன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க. அந்த ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவே அவர் படம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி மலையாளம்ல வந்து ஒரு படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த படம் ஓடும். ஆனால் தமிழில் வந்து யூஸ்வலாக இருந்தாலே ஒரு ஸ்டார் இருக்கிறதுனால அந்த படம் வந்து நல்லா ஓடிடும். அதே மாதிரி தமிழில் வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்குமே சின்னதாக ஒரு இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு இமேஜுமே இல்லாமல் நானும் ஒரு படம் நடித்த மம்முட்டி சார் வந்து அங்கே ஒரு கே கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அதில் அதை விட சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா அவர் நடித்த அந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகுது அங்கே. அந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம ஸ்டார்ஸ் கிட்டேருந்து வருமா, சப்போஸ் வந்துச்சுன்னா தியேட்டருக்குலாம் அந்த படம் நல்லா ஓடுமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்குது. இந்த வீடியோவோட எண்டில் எனக்கு
எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கிற விஷயம் என்னன்னா 45 வருஷமா 400 படம் பண்ணதுக்கு அப்புறமும் மம்முட்டி சாருக்கு இன்னும் நிறைய வித்தியாசமான ரோல்ஸ் பண்ணணும்னு இருக்கிற அந்த பேஷனை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கு. இதே மாதிரி எல்லா ஆக்டர்ஸும் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோவை கண்டிப்பாக மம்முட்டி சார் பார்க்க மாட்டாரு. பட் இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் மம்முக்கா. இதே மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான ரோல்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை பார்த்து நாங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நாங்கள் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.